பிராண்ட் அம்பாசிடர்ஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கேட்டிருப்பீங்க. ஒரு சில ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா, சில அட்வர்டைஸ்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட ஒருத்தரை மட்டும் வச்சுக்கிட்டு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா, அவங்க அந்த ப்ராடக்ட்னோட பிராண்ட் அம்பாசிடர்ஸ். ஸோ ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் வந்து பார்த்திங்கன்னா, அந்த கண்ட்ரியை வந்து பேசுகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு பிராண்ட் அம்பாசிடர்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ இதுக்கெல்லாம் முன்னாடி நம்ம பார்த்தோம்னா, பூஸ்ட் இஸ் த சீக்ரெட் ஆஃப் எனர்ஜி அப்படின்னு ஒரு வார்த்தை ஒன்று இருக்கும். பூஸ்ட்னாலே சீக்ரெட் ஆஃப் எனர்ஜி அப்படிங்கிறது நம்ம மைண்டில் பதிஞ்சிச்சு. அது அப்போ இருக்கிற கிரிக்கெட்டர் வந்து சொல்லிகிட்டே இருந்தார் இல்லையா? ஸோ இது வந்து ஒரு பிராண்ட் க்ரியேட்டிங் தான். என்ன பிராண்ட் க்ரியேட்டிங்? பூஸ்ட் இஸ் த சீக்ரெட் ஆஃப் எனர்ஜி அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ஒரு பிராண்டு. ஸோ அதை சொல்கிறதுக்கு ஒருத்தர் வேணும். சொல்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சவராக இருக்கணும். ஸோ அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கிரிக்கெட்டர் கபில் தேவ் சார் வந்து அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை பண்ணார். அதுக்கப்புறம் வந்து சச்சின் தெண்டுல்கர் பண்ணார். இப்போ அதுக்கப்புறம் தோனி பண்ணுறாரு. ஸோ இட்ஸ் கோயிங் ஆன். அதே மாதிரி இன்னொரு ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா உட்பர்ட்ஸ் கிரைப் வாட்டர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதில் எப்போதுமே எங்கள் அம்மாவும் இதை தான் சொன்னாங்க, எங்கள் பாட்டியும் இதை தான் சொன்னாங்க, எங்கள் பெரிய பாட்டியும் இதை தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதில் உள்ள அர்த்தம் என்ன? எத்தனையோ வருஷமாக காலங்காலமாக ஜென்ரேஷனாக அந்த உட்வர்ட் கிரைப் வாட்டர் வந்து அந்த குழந்தைகளுக்கு வந்து கொடுக்கப்படுது அப்படிங்கிறது தெரியுது. ஸோ இட் பிகம்ஸ் அ பிராண்ட். நீங்கள் உங்கள் மேலே ஒரு பிராண்டாக இருக்கிறீங்களா? நீங்கள் ஒரு பிராண்டா? எல்லோரும் பல ப்ராடக்ட்டுக்கு வந்து பிராண்டாக இருக்கிறப்ப நான் வந்து ஒரு பிராண்ட் ஆக முடியுமா அப்படிங்கிறது என்னைக்காவது திங்க் பண்ணி பார்த்துருக்குறீங்களா? கண்டிப்பாக நீங்களும் வந்து ஒரு பிராண்ட் தான். நீங்கள் பிராண்ட் ஆகணும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய குடும்பத்தில் உங்களுடைய குழந்தைகிட்ட உங்களுடைய மனைவிகிட்ட நீங்கள் கரெக்டான ஒரு ஆளாக இருந்துட்டிங்கன்னா உங்கள் வீட்டினோட ஃபஸ்ட்டு பிராண்ட் அம்பாசிடர் நீங்கள் தான். இந்த பிராண்ட் அம்பாசிடர் எப்போ தெரியும் அப்படின்னா உங்கள் குடும்பத்தினோட ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் போகிறப்ப இன்னார் வந்திருக்காரு, இன்னாரோட நீங்கள் கணவரா, இன்னார் குழந்தைகளுடைய அப்பாவா அப்படின்னு அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு மதிப்பு மரியாதையும் கொடுக்கும் பாருங்கள். அந்த இடத்துல நீங்கள் ஒரு பிராண்ட் ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ உங்களுடைய டீட்ஸ் அண்ட் மிஸ்டீட்ஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் கலந்து ஒரு பர்ஃபெக்டான ஆளாக நீங்கள் உங்கள் லைஃப்பில் நீங்கள் கொண்டு வர்றப்ப கண்டிப்பாக நீங்களும் வந்து ஒரு பிராண்டு தான். நீங்களும் உங்கள் குடும்பத்துக்கான ஒரு பிராண்ட் அம்பாசிடர் தான். இந்த பிராண்ட் க்ரியேட்டிங் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சாதாரணமாக வந்துடாது. பட் ஒரு 25 இயர்ஸ்லேருந்தே நீங்கள் வந்து திங்கிங்கில் வந்து ஒரு பிராண்ட் அம்பாசிடராக வந்து மாறலாம். கண்டிப்பாக நீங்களும் வந்து ஒரு பிராண்டு தான். நீங்களும் வந்து ஒரு பிராண்ட் க்ரியேட்டராக மாறலாம். நான் வந்து ஒரு சரியான ஒரு பிராண்ட் ஆகணும் அப்படின்னா எது முக்கியமாக சொல்லப்படுத்துறீங்களா? சொல்கிறத தான் செய்யணும், செய்கிறத தான் சொல்லணும். சொல்கிறதும் செய்கிறதும் எப்போதுமே பர்ஃபெக்டாக இருக்கணும். இதுதான் ஒரு பிராண்ட் க்ரியேட்டிங்க்கான ஒரு மந்திரம். அது உங்கள்கிட்ட இருக்குதான்னு பார்த்துக்குங்க. இல்லைன்னா கல்டிவேட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை பாய்.